ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம சீனி துவை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே வந்து முந்திரி அதுக்கப்புறமா திராட்சை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வச்சுக்கோங்க. ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. இப்போது இதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமாவும் இந்த சுகர் வந்து கீழே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம பயப்பட தேவையில்லை. கொதி வந்ததுக்கப்புறமா அது நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போது இதோட சூடு எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போதைக்கு வந்து கொஞ்சமாக இதில் வந்து தயிர் சேர்த்து கலந்துக்கணும். இதை நெய் சோத்துல வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தக்காளி பச்சடி சேர்த்து அது கூடவே இந்த சீனி துவையை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.